Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டருடைய லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஃபார் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேட்டா அண்ட் விஷுவலைசேஷன். என்னப்பா இவ்வளோ பெரிய டாப்பிக்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ரொம்ப 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 சிம்பிள் டாபிக் தான். ஓகேவா? இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா முதல்ல என்ன? ஓகேவா? ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா என்ன? நம்ம எக்ஸல் ஷீட் யூஸ் பண்றோம்ல, அதுதான் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? கூகுள் ஷீட், எக்ஸல் ஷீட், இந்த லைப்ரரி ஆஃபீஸ் கால்குலேஷன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் தான் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் சர்ச்சஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், கூகுள் ஷீட், லிப்ரே ஆஃபீஸ் கால்குலே ஆர் பவர்ஃபுல் டூல்ஸ் யூஸ்ட் இன் இன்ஜினியரிங் அண்ட் அதர் ஃபீல்ட்ஸ் ஃபார். எதுக்காக இதை யூஸ் பண்றோம்? ஃபார் மேனேஜிங், அனலைசிங் அண்ட் விஷுவலைசிங் டேட்டா. நம்ம வச்சிருக்க டேட்டாஸ், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல இல்ல கூகுள் ஷீட்ல டைப் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி நான் டைப் பண்ணி வச்சிருப்பேன்? ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது காலம்ஸ், இது ரோஸ். இந்த மாதிரி ரோ அண்ட் காலம்ல என்ன பண்ணிடுறேன், உங்களோட டேட்டாஸ் எல்லாம் போட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சிடுறேன். மேனேஜ் பண்றதுக்கும் அந்த டேட்டாவை நான் அனலைசிஸ் பண்றதுக்கும் எனக்கு வேணும்ன்றப்ப எடுத்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் நான் வச்சுக்கிறது தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? தே ப்ரொவைட் அ கிரிட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இதுதான் சொல்லுவோம். நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, கூகுள் ஷீட்டும் இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்லாம் எப்படி இருக்கும்? காலம் ரோவா பாக்ஸா இருக்குமா? அதுக்கு பேரு தான் ரோஸ் அண்ட் காலம்ஸ், கிரிட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டேட்டாவை என்டர் பண்ணுவோம், வேணும்னா ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த டேட்டாவை ஒவ்வொன்றையும் ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஃபார்முலாஸ் இருக்கு, தென் கிராஃபிக்கல் ஃபார்மேட்டும் இருக்கு. ஓகேவா? எப்படின்னா டயக்ராமெட்டிக்கல் ஃபார்மேட்ல நம்மளுடைய டேட்டாவை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் டேட்டா அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு வேல்யூவை ஆட் பண்ணனாலும் மல்டிபிள் பண்ணனாலும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் என்ன பண்ணணுமோ நமக்கான ஃபார்முலாஸ் வந்து எக்ஸல் ஷீட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஷீட்ஸ்க்குலாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா எல்லாத்தையுமே ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் கம்ப்யூட்டிங்ல. கம்ப்யூட்டிங் அப்படின்னாலே கால்குலேஷன் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்ப கம்ப்யூட் பண்ண போறீங்க ஒரு விஷயத்தினாலே அந்த இடத்துல எனக்கு ஸ்ப்ரெட் ஷீட் தேவைப்படும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர், ஆர்கனைஸ், கால்குலேட், அனலைஸ் அண்ட் விஷுவலைஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு ரா டேட்டா, வெறுமனையா நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்கும், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கும், ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் தான். பிகாஸ் இப்போ நான் உங்களுடைய கிளாஸோட டேட்டா என்கிட்ட நேம் இருக்கு, உங்களுடைய ஒரு 5 சப்ஜெக்ட்ல எழுதுற மார்க் லிஸ்ட் இருக்கு. இது இருக்குன்னா வெறும் ரா டேட்டாவா என்னென்னு தனித்தனியா வச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நான் ஸ்டோர் பண்ணணும், கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். எனக்கு என்ன பண்ணணும்னா ஆவரேஜ், டோட்டல் மார்க், பாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். அந்த டேட்டாவை நான் விஷுவலைஸ் பண்ணி ஒரு பை சார்ட்லயோ ஏதோ ஒரு டயக்ராமெட்டிக்கல் ஃபார்மேட்ல நான் பார்க்கணும். இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த இடத்துல நான் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இருந்தாதான் என்னால் இந்த மாதிரி இருக்க ரா டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ ஸ்ப்ரெட்ஷீட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் இதுல இருக்க பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்ன, அந்த டேட்டால அதை எப்படி டயக்ராமெட்டிக்கல்ல விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேட்டா. ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவோம்? முதல்ல நிறைய இது இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் எப்பயுமே அப்படின்னா நிறைய டேட்டாவோட ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? நியூமெரிக்கல் டேட்டாவா இருக்கட்டும், டேபிளர் ஃபார்மேட் டேட்டாவா இருக்கட்டும், ஒரு நிறைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியான ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் டேட்டா என்ட்ரி அண்ட் ஆர்கனைசேஷன். டேட்டா என்ட்ரி அப்படின்னா என்ன? ஒரு டேட்டாவை முதல்ல என்டர் பண்ணணும். ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் என்கிட்ட இருக்கு, கூகுள் ஷீட்டோ இல்லை எக்ஸல் ஷீட்டோ இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன்னா முதல்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ், இது ஒவ்வொன்றுக்கும் பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் பேரு நம்ம என்னன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்க அரேஞ்ச் ஆயிருக்க இந்த ஒவ்வொன்றுமே செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லுலையும் தான் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஓகேவா? லேபிள்ஸ் அப்படின்னா ஹெட்டிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் அப்படின்னா என்ன? மேலே நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்ல மேலே கொடுப்போம்ல என்ன ஹெட்டிங், இப்போ நான் வந்து இங்க நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது எனக்கு
ஹெட்டிங் இங்கே நான் ரோஸ் அண்ட் காலம்ஸில் சீரியல் நம்பரில் என்டர் பண்ணுவேன். ஓகேவா, என்னோட டேட்டாஸ் எல்லாம் நான் போட போகிறேன். இங்கே மார்க்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க்ஸும் நான் போடலாம். இந்த மாதிரி கொடுக்கறது என்ன அப்படின்னா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்டரிங் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சென்சார் ரீடிங் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னால என்ன, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்ம போடுறது தான். தட் மீன்ஸ் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறது தான். ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குன்னா ஆட் பண்ணணும்னா ஃபார்முலா ஈக்குவல் டு a1 plus b1. அடுத்து மல்டிபிள் பண்ணணும்னா ஈக்குவல் டு a1 ஸ்டார் b1. அடுத்து சப்ராக்ட் பண்ணணும்னா ஈக்குவல் டு a1 மைனஸ் b1. இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்மளால அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும். எங்கே அப்படின்னா நம்மளுடைய கூகுள் ஒர்க் ஷீட்ஸில், ஓகேவா, ஸ்ப்ரெட் ஷீட்டில் பர்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் என்ன. ஸோ நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் அப்படின்னாலே முன்னாடியே ரெடி பண்ணி ஒரு லைப்ரரியில் அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்குன்னே நிறைய ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸை கற்றுக்கிட்டா மட்டும் நமக்கு போதும். அதை மட்டும் என்டர் பண்ணோம், செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம வேணுன்ற ஃபங்க்ஷனை கொடுத்துரும். ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி கொடுத்துரும், ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கொடுக்கும், மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும், மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும், எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, இப்போ அதில் இருக்க ஒரு சில பல ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்களேன், சம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. அதில் சம் என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு சம் a1 is to a10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு 10 டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா, 1 to நமக்கு என்ன இருக்குன்னா மொத்தம் 1 to 10 வரையும் ஒரு 10 டேட்டாஸ் வச்சுருக்கேன். இதோடதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்த டேட்டாவையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ ஆட் நம்பர்ஸ் இன் ரேஞ்ச், அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் இந்த சம் a1 is to a10ன்றது. அடுத்து செகண்ட் ஃபார்முலா பாருங்க. செகண்ட் ஃபார்முலா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆவரேஜ். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனா மீன் கண்டுபிடிக்கிறது. தட் மீன்ஸ் 10 வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, 10ஐயும் ஆட் பண்ணி என்ன பண்ணும்னா 10ஆல டிவைட் பண்ணும். ஓகேவா, அதுதான் டோட்டல் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதால டிவைட் பண்றதுக்கு பேரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கும் ஃபார்முலா ஈக்குவல் டு ஆவரேஜ் b1 is to b10 அப்படின்றோம். அடுத்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறதுலே அந்த 10 வேல்யூல எது பெரிய வேல்யூன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மேக்ஸ் a1 is to a10 அப்படின்னு நான் கொடுத்தா போதும். அதுல இருக்கிறதுல சின்ன வேல்யூ எதுக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு மின் b1 is to b10 கொடுத்தா போதும். அடுத்து கவுண்ட் அப்படின்னா எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு கவுண்ட் a1 is to a10 கொடுத்தா போதும். ஓகேவா, இந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் ஷீட்ல ஒர்க் பண்ண முடியும் சில ஆப்ரேஷன்ஸ். ஓகே, தென் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். சார்ட்டிங் அப்படின்னா என்ன, சார்ட் பண்றது அப்படின்னா அரேஞ்ச் பண்றது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ, தட் மீன்ஸ் அசெண்டிங்னா என்ன, லோயஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூலயோ இல்ல ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோயஸ்ட் வேல்யூக்கு வரது டிசெண்டிங் ஆர்டர். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல நம்மளுடைய டேட்டாவை அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதையுமே நம்ம ஸ்ப்ரெட் ஷீட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபில்டரிங். ஃபில்டரிங் அப்படின்னா நமக்கு வேணுன்ற கண்டிஷனை கொடுத்து நம்மளுடைய டேட்டா, அந்த டேட்டாஸை மட்டும் நம்ம தனியா எடுக்க முடியும். ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளே ஒன்லி த டேட்டா மீட்டிங் சர்டன் கண்டிஷன். இப்போ ஒரு 100 பேரோட மார்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் கிரேட்டர் தென் 50, யாரோட மார்க் 50க்கு மேலே இருக்கும் அவங்கள்ட்ட மட்டும் எனக்கு தனியாக ஃபில்டர் பண்ணி கொடுன்னு நான் கேட்குறேன். இதுக்கு பேர் சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா டேட்டா கிளீனிங். டேட்டா கிளீனிங் அப்படின்னாலே, கிளீனிங் அப்படின்னா என்ன, நார்மலாக சுத்தம் பண்ணுறது. என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையில்லாத குப்பையை தானே சுத்தம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க அன்வான்டட் டேட்டாஸை ரிமூவ் பண்றதுக்கு பேரு தான் டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூசிங் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணி தென் ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஏதாவது வேல்யூ மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸும் நடக்கும். இதெல்லாம் தான் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் டேட்டா விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்னாலே என்னது, டயக்ராமேட்டிக்கல்ல நம்மளுடைய டேட்டாவை கண்ணில் பார்க்க போறோம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்டேட்மெண்டா டேட்டாவா ஒரு தியரட்டிக்கலா பார்க்கறத விட ஒரு டயக்ராமேட்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகேவா, அதுக்கு தான் இந்த விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த சிலபஸ் எல்லாம் நீங்க போக போக நிறைய படிப்பீங்க இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு டேட்டாவை எப்படியெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் இன்ஜினியர்ஸ் இன்டர்பிரிட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். எனக்கு மெயினா எதுக்காக விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஃபுல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
சின்ன சின்ன விஷயங்களும் எப்படி இருக்குன்னு நான் கண்கூடா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறது. அதுக்குள்ளே எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஒத்துமை இருக்குது, ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி கனெக்ட் ஆகுது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த டயக்ராமெட்டிக்கல் ஃபார்மேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் மீன்ஸ் டேட்டா விஷுவலைசேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்லையும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுவேன். எப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் என்னெல்லாம் டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பார் சார்ட் ஆர் காலம் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார் டயக்ராம் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து இங்கிலீஷ்லலாம் பார்த்துருப்போம், மேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் ஒன்று இருக்கும், ஒய் ஆக்சஸ் ஒன்று இருக்கும். பார் சார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்மளோட டேட்டா இப்போ வந்து இங்கே ஜானு, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒரு ஹவுசிங் சேல் வச்சுக்கலாம், ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் எவ்வளோ ஹவுஸ் எல்லாம் இருக்குன்னு 10 ஹவுஸ் 20 ஹவுஸ்ன்னு இங்கே ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ அது எவ்வளோ சேல் ஆயிருக்குன்றதை இந்த மாதிரி டயக்ராம், இந்த மாதிரி பாக்ஸில் மென்ஷன் பண்ணுவோம்ல, இதுக்கு பேர் தான் பாராக போட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார் சார்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லினா கம்பேர் குவான்டிட்டிஸ் அக்ராஸ் கேட்டகரிஸ். ஒரு சம் கேட்டகரிஸ்க்குள்ளே தான் இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க, கம்பேரிங் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். நிறைய சப்ஜெக்ட் இங்கே ஒரு 5 சப்ஜெக்ட் இங்கே கீழே கொடுத்துட்டு அந்த 5 சப்ஜெக்ட்ல மார்க் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நான் பார் சார்ட் போட்டு காட்டலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட். லைன் சார்ட் அப்படின்னா என்ன, லைன்ல நான் மென்ஷன் பண்ணுறது. தட் மீன்ஸ் சேம் எக்ஸ் வேல்யூ இருக்கு, ஒய் வேல்யூ இருக்கு அப்படின்னா இங்கே எக்ஸ் வேல்யூஸ்ல சம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், ஒய்ல இருக்கும். ஸோ லைன் சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைன்லேயே கண்டினியூஸ் லைன்லேயே ஹையாக இருக்கட்டும் லோவாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு என்னோட டேட்டா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இந்த மாதிரி லைன் சார்ட் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷோஸ் ட்ரெண்ட்ஸ் ஓவர் த டைம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாட்டிங் டெம்பரேச்சர் ரீடிங் இன் எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல டெம்பரேச்சர் ரீடிங் வந்து ஒரு நேரம் ஹையாக இருக்கும் டெம்பரேச்சர், ஒரு நேரம் லோவாக இருக்கும். அது எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பை சார்ட். இந்த பை சார்ட் நம்ம 10th 12th 11th 12thலாம் அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். எப்படி இருக்கும், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குமா, நம்மளோட டேட்டா இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்களா, 90%, 70%, 30%ன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா, அதுக்கு பேர் தான் பை சார்ட். ஓகேவா? ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொபோசிஷன்னா எவ்வளோ பகுதியில் நம்ம டேட்டா பிரிஞ்சிருக்கு, 30%, 20%, 10%, இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாவை பர்சன்டேஜா ப்ரொபோர்ஷன்ல மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்கு பேரு பை சார்ட் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? அடுத்து ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னா என்னன்னா ரெண்டு வேரியபிள்ஸுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணி காட்டும். எக்ஸ், ஒய், இங்க சில டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், இங்க சில டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கேட்டர் பிளாட் என்ன பண்ணும்னா எக்ஸ்ல 10, ஒய்ல 15 இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணும், எக்ஸ்ல இது ஒய்ல இதுன்னா இங்க ஒரு மார்க் பண்ணும். இப்படி அங்கங்க ஸ்ப்ரெட் அவுட் ஆகி ஏதோ ஒரு சிம்பிள்ல மார்க் பண்ண வைக்கிறதுக்கு பேரு ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு சொல்வோம். ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணி காட்டும். ஓகேவா? இதுதான் ஸ்கேட்டர் பிளாட்டோட வேலை. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் சார்ட்ஸ். ஓகேவா? சார்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் நம்ம டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்றோம்ன்றது. இப்போ வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டு வச்சிருக்கிறத காட்டுறேன். ஸோ அதெல்லாமும் நீங்க வந்து எக்ஸாம்பிள்ல எழுதலாம். ஒரு ப்ரோக்ராம் வச்சு எப்படி எல்லாம் டேட்டா விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கம்மா, லைன் கிராஃப்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி தான் லைன் கிராஃப் டயக்ராம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராம்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நமக்கு லைன் கிராஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் லைன் கிராஃப் டயக்ராம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட் டயக்ராம். ஸ்கேட்டர் பிளாட் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், தென் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் இருக்கு. எது எது மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்கேட்டர் பிளாட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது ஸ்கேட்டர் பிளாட் டயக்ராமுக்கு. அடுத்து பார் சார்ட். பார் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பார் சார்ட்டோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதுக்குள்ள எப்படி வேரியேஷன் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பபிள் சார்ட்னு சொல்லுவோம். இதெல்லாமே வேரியஸ் டெக்னிக்ஸ் தான் பபிள் சார்ட்லாமே. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸாக நம்மளுடைய டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம் பபிள் சார்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏரியா பிளாட். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியும் பிளாட்
பிளாட்டிங்லாம் நடக்கும், நிறைய டயக்ராம்ஸ்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தேவைப்படாது. ஸோ ஸ்டாக் பிளாட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிறத. அடுத்து பை சார்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோம்ல, இங்கிலீஷ் நம்ம கொஷின் பேப்பர்லலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பை சார்ட் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம டேட்டாவை இல்லை அப்படின்னா ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவோம், எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி டெக்னிக்ஸில் நம்ம டேட்டாவை பிரித்து பார்க்குறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இப்படி தான் நம்ம செல்ஸில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதோட டயக்ராமேட்டிக் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் வரும். ஃபைனலாக பார்த்தோன்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டோகிராமும் பார் சார்ட் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? பார் சார்ட் மாதிரி தான் ஹிஸ்டோகிராம் இருக்கும். பட் பின்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஒவ்வொரு கார்னருக்கு பேரும். கண்டினியூவாக இந்த மாதிரி டேட்டாவோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நமக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ டயக்ராம்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸுக்கு அடுத்து எப்படி வந்து டேட்டா விஷுவலைஸ் பண்ணலாம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் விஷுவலைஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஹைலைட் த செல்ஸ் பேஸ்ட் ஆன் ரூல்ஸ். அப்படின்னா என்ன, நம்மளுடைய சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷனுக்குள்ளே வர டேட்டாவெல்லாம் தனியாக ரெப்ரசன்ட் பண்ணி காட்டு, ஹைலைட் பண்ணி காட்டுன்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், இப்போ மார்க் வந்து லெஸ் தென் 40 இருக்கிறவங்கள ரெட் கலர்லையும் மோர் தென் 90 இருக்கிறவங்கள கிரீன் கலர்லையும் எனக்கு காட்டு. ஏன்னா இவங்க ஃபெயிலு, இவங்க பாஸ், அந்த மாதிரி பிரிச்சு காட்டுன்னு நம்ம டேட்டாவை ஸ்ப்ரெட்ஷீட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியும் காட்டலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள்ஸ் ஆர் பைவோட் டேபிள்ஸ்னு சொல்லுவோம். இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுருக்கி எனக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்மேட்ல கொடுக்கறதுக்கு பேர் தான் பிவோட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல. தட் மீன்ஸ் சம்மரைஸ் லார்ஜ் டேட்டா செட் அப்படின்னு வாங்க. எக்ஸாம்பிள், ஆவரேஜ் சேல்ஸ் பெர் ரீஜியன். நிறைய ரீஜியன் இருக்குன்னா அதில் ஆவரேஜ் சேல்ஸ், டோட்டல் மார்க்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட இது, இந்த மாதிரி டேட்டாஸை நம்ம சுருக்கி எடுத்துக்கிறதுக்கு, வேணுன்ற டேட்டாவை மட்டும் கம்மி பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இந்த பிவோட் டேபிள்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இன் இன்ஜினியரிங். இந்த விஷயம் வந்து இன்ஜினியரிங்கில் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் ஏன் இந்த எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் கொண்டு வராங்க, எதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் இதுதான். லாஸ்ட்டாக அதோடைய பெனிஃபிட்ஸாக பார்க்குறது தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஷார்ட்டாக ஏதாவது 2 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா எழுதுறதுக்கு மெயினாக எதுக்காக நம்ம கொண்டு வரோம், ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங். நம்ம டேட்டாவை ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயம் வேணும்னா அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த யூஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணி என்னால் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி என் டேட்டாவை பார்க்க முடியும், விஷுவலைஸும் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ரெடியூஸ் மேனுவல் எரர்ஸ் வித் ஆட்டோமேட்டட் கால்குலேஷன். நீங்கள் மேனுவலாக ஒரு ஹியூமன் பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இடத்துல தப்பு வரும். இப்போ ஒரு 5 டிஜிட் இருக்கு, அந்த நம்பரை மல்டிபிள் பண்ண சொல்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வைப்பாங்க, கண்டிப்பாக ஹியூமன் எரர் வரலாம்ல. அதுவே சிஸ்டம் ஒரு கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுதான், கண்டிப்பாக அதுக்கிட்ட எரர் வராது. ஸோ மேனுவல் எரர் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டட் கால்குலேஷன் ரிடியூஸ் பண்ணிடுது. ஓகேவா? அடுத்து நம்ம கையில் ஒவ்வொரு டேட்டாவையும் பார்க்கறத விட ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் லிஸ்ட்டை நான் ஈஸியாக பர்சன்டேஜ் எவ்வளோ பாஸ் ஆயிருக்கான், எவ்வளோ வந்து ஃபெயில் ஆயிருக்கான், எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பாஸ் ஃபெயிலுன்றது நான் ஒரு பை சார்ட் மூலியமாக ஒரு லைன் கிராஃப் பார் சார்ட்டில் பார்க்குறேன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணி என் டேட்டாவை பார்க்கறதுக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மூலியமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் சப்போர்ட் graphical representation for presentation and report. ஃபைனலா இதெல்லாம் ரொம்ப லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ல, ப்ராஜெக்ட்ல, ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங்ல, இது எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன், ஒரு பில்டிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன், எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட டேட்டாவை அனாலிசிஸ் பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எங்கேயா இருந்தாலுமே. ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது, நமக்கு இந்த எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட் பண்ணணும் ஒரு விஷயத்தை அப்படின்னாலே இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு நம்ம கம்ப்யூட் பண்றதுக்கு. ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூசிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஃபார் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டேட்டா அண்ட் விஷுவலைசேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்னா என்னன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் அதுல இருக்க பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனா பார்த்தோம். அதுக்குரிய ஃபார்முலாஸ் என்னெல்லாம் இருக்கு, டெக்னிக்ஸ்லாம் என்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட் டேட்டா விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும், அதோட டெக்னிக்ஸ் சார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கான டயக்ராமேட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டா பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கோம். இவ்வளோதான் நமக்கு யூனிட் 1ல இருக்க, அதாவது சாப்டர் 1ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். ஸோ இதோடைய நோட்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த பிபிடியவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லாத்தோட வீடியோஸுமே பார்க்கலாம். சி ப்ரோக்ராமிங் வீடியோஸ்மே பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.